கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ற தியானத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை இன்றைய தினத்திலேயும் கூட நாம் அதை தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை நமக்கு பிரயோஜனமுள்ளதாக மாற்றி அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆதி முதல் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசித்தோம். இன்னுமாக நாம் அதற்கு சம்பந்தமான காரியங்களை, நாம் ஏற்கனவே பார்த்த காரியங்களை ஒரு விசை நாம் ரிவைஸ் செய்துவிட்டு மீண்டுமாக அதை நினைவுபடுத்திவிட்டு நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்த்தோம். இந்த ரோமர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் இதை நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. இந்த வசனம் யாக்கோபு ஏசாவை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கு பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. நம்மை பற்றிய தீர்மானம் நம்முடைய கிரியைகளினாலே நிலை நிற்காமல் நம்மை அழைக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே நிலை நிற்கிறது. எனவேதான் ஆதி முதல் நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினால் நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நம்மை அழைக்கிற கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே, அவருடைய அழைப்பினாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயும் இதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. தெசலோனிக்கேயர் சபையை ஆதி முதல் தேவன் தெரிந்து கொண்டார் என்று பவுல் எழுதுகிறார். எனவே புறஜாதியராக இருந்த நம்மையும் கர்த்தர் ஆதி முதல் தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்விதமாக அநேக வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆதி முதல் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எரேமியா 29:11 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நம்மை பற்றி கர்த்தர் கொண்டிருக்கிற நினைவுகள் ஆதி முதல் அவை தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நம்முடைய முடிவு, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நமக்கு நன்மையானதாக தான் நாம் எதிர்பார்ப்போம். அதே போல கர்த்தரும் நாம் எதிர்பார்க்கிற நன்மையான முடிவை நமக்கு தரும்படியாக அவர் நம்மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கானவைகளாகவே இருக்கிறது. எனவே ஆதி முதல் தேவன் நம்மீது நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையே அவர் எப்போதும் ஆதி முதல் இருந்து இப்போது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மீது அவர் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையே அவர் நினைத்திருக்கிறார். எனவே ஆதி முதல் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் என்னவாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கிரியை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை ஆதி முதல் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் தேவன் மனுஷரை உருவாக்கும் போது, மனித குலத்தை உருவாக்கும் போது அவர் கூறின வார்த்தையை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். மனித குலத்தை படைக்கும் போதே அவர்கள் இயற்கையை ஆளக்கூடியவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக அவர்களை சிருஷ்டிக்கிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். இதிலே நம்முடைய உள்ளான மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். நாம் ஆதி முதல் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆதி முதல் நாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் மனித குலம் சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களிலே, ஆதி முதல், உலக தோற்றம் முதல் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியினாலே, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நாளிலே கர்த்தருடைய தீர்மானத்தில் அவர்கள் கொண்டு வரப்பட்டனர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் ஆளுகை செய்கிற ராஜாவாக சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கு அறிந்து கொள்கிறோம். இதனை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது, தேவனுடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவனுடைய சாயல் எவ்விதமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66:1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்மை குறித்து, அவருடைய சாயலை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சாயல், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர் மகா பெரியவராக, உன்னதராக, உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை நம்முடைய இந்த சின்ன மூளையினாலே, சின்ன அறிவினாலே நம்மால் கிரகித்து கொள்ள முடியாது. எனவே அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்மால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற தேவன். ஆனால் நாம் விளங்கி கொள்ளும்படியாக இவ்விதமாக வானத்திலே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருக்கும் போது பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கும். அவ்வளவு உயர்ந்தவராக, மகா மேன்மையுள்ளவராக, உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதை நமக்கு விளங்கத்தக்க விதத்திலே கர்த்தர் விதமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 6 முதல் 8 வரை நாம் வாசிக்கும் போது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆதியாகமத்திலே கர்த்தர் மனித குலத்தை சிருஷ்டிக்கும் போது சொன்ன வசனத்தை இங்கு தாவீது இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறதை நாம் மீண்டுமாக வாசிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, ஆளுகையை கொடுத்திருப்பதை இங்கு சொல்லுகிறார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று முடிக்கிறார். எனவே இந்த இயற்கையை, பூமியின் மேல் நடமாடுகிற எல்லா காரியங்களையும், கர்த்தர் சிருஷ்டித்த அனைத்து காரியங்களையும்
கர்த்தர் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி மனிதன் அவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக அவைகளின் மீது மனிதனுக்கு கர்த்தர் ஆளுகையை கொடுத்திருப்பதை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய சாயலை குறித்து இன்னுமாக நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இங்கு யோவான் எழுதுகிறார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் தேவன் எவ்விதமாக இருக்கிறாரோ அவ்விதமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் நாம் அவருக்கு ஒப்பாகவே இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் இன்றும் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றால், தேவன் எவ்விதமாக இருப்பார் என்று முழுவதுமாக நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. எனவே அவருக்கு ஒப்பாகவே நாம் இருப்போம். எனவே அவர் எவ்விதமாக இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அவ்விதமாகவே நாமும் இருப்போம். நாம் எவ்விதமாக இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். எனவே தேவனை நாம் தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சாயலை ஒத்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியை நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய உள்ளான மனிதன் மகிமை அடைந்த சரீரம், மறுரூபம் அடைந்த சரீரம் தேவனுக்கு ஒப்பாக இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே இதை நாம் இன்னும் விளக்கமாக பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லுகிறார். 49வது வசனத்திலே, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. ஆதாம் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டார். அவருடைய சரீரம், ஜென்ம சரீரம் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கு பிள்ளைகளாக மாம்சத்தில் பிறந்த நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமாயிருக்கும். நம்முடைய இந்த சரீரத்தை நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இவ்விதமாக மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, இந்த சரீரத்திலே மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, நம்முடைய உள்ளான மனுஷனிலே வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இந்த சரீரம் மண்ணானவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது.
வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். இந்த மாம்சமும் இரத்தமும், இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. நாம் நம்முடைய நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்காக நம்முடைய மரணம் அல்லது தேவனுடைய வருகை ரகசிய வருகை, இதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கிற இந்த காலத்திலே ரகசிய வருகை வரும் என்றால், இந்த சரீரம், இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை நாம் வாசித்திருக்கிறோம். அந்த மறுரூப மலையிலே அவர் மறுரூபமான போது அவருடைய முகம் பிரகாசித்தது. அந்த மறுரூபமான சாயலை அவர் சீஷர்களுக்கு அங்கு காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்த மறுரூபமான சாயலை அவர் பெற்றார். எனவேதான் அவர் கதவுகள் பூட்டி இருக்கையில் சீஷர்கள் நடுவே வந்து நின்றார். அவர் நினைத்த நேரத்திலே, நினைத்த இடத்திற்கு அவரால் செல்ல முடிந்தது. இப்படிப்பட்ட மறுரூபமான ஒரு சாயல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏற்கனவே சரீர மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். 43ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் யாரு? முந்தின மனுஷன் ஆதாம். அவனுடைய சாயலை தான், ஆதாமுடைய மண்ணான சாயலை நாம் இந்த சரீரத்திலே நாம் தரித்திருக்கிறோம். எனவே சரீர மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் கடைசி காலம் தொனிக்கும் போது அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது மகிமையுள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக, ஆவிக்குரிய சரீரத்தை உடையவர்களாக அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆக்கப்படுகிறார்கள். இதுதான் நம்முடைய உள்ளான மனிதன் பலன் கொள்ளுகிற வேளையாக இருக்கிறது. இந்த ஜென்ம சரீரத்திலே வாழுகின்ற இந்த காலத்திலே நம்முடைய ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் இந்த சரீரத்திற்கு உள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு இந்த சரீரத்திற்குள்ளாக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, நாம் மறுரூபமாக்கப்படும் போது, இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆனால் இது அழியாமையின் ஆவிக்குரிய சாயலை, வானவருடைய சாயலை பெற்று மறுரூபம் ஆக்கப்படுகிறது. இயேசுவானவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட மகிமையுள்ள சரீரமாக அவர் உயிரோடு எழும்பினார். தோமா அவருடைய கைகளையும் விலாவையும் அவர் தொட்டு பார்த்தார். அந்த காயத்திலே தன்னுடைய கைகளை அவர் தொட்டு பார்த்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சரீரம் தொட்டு பார்க்கக்கூடிய சரீரமாக இருக்கிறது. ஆனால் மகிமை அடைந்த, மறுரூபம் அடைந்த சரீரமாக இருக்கிறது. பூட்டப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையிலே அந்த அறைக்குள்ளாக வரக்கூடிய சரீரமாக இருக்கிறது. ஆனால் தொட்டு உணரத்தக்க சரீரமாகவும் இருக்கிறது. இதுதான் இப்பொழுது அந்த மறுரூபமான சரீரத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியம். இந்த ஆவிக்குரிய மனுஷன்
அழிவில்லாத சரீரமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கு கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனவே இந்த உள்ளான மனிதன், இந்த ஆவிக்குரிய மனிதன் இந்த ஜென்ம சரீரத்திற்குள்ளே அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசமாய் இருப்பார் என்றால் நம்முடைய உள்ளான மனிதனுக்கு ஒரு விடுதலை உண்டு. அவன் இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவான். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியானவரால் நாம் தேவனுடைய சாயலாக, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய அந்த சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனவே நாம் மறுரூபப்படும் போது, உள்ளான மனுஷன் வெளிப்படும் போது, ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய சாயலை பெற்றவனாக, மகிமையின் மேல் மகிமை அடைந்த மறுரூபம் அடைந்தவனாக அவன் விடுதலை பெறுகிறான். 14ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது முக்காடு போடப்பட்டிருக்கிறது. அந்த முக்காடு கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. எனவே இந்த விடுதலை, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த விடுதலை, அந்த முக்காடு கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. புதிய உடன்படிக்கையினாலே நமக்கு புதிய வாழ்வு, விடுதலையின் வாழ்வு, ஆவிக்குரிய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக கர்த்தர் நமக்கு உள்ளான மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டின் முக்காடை நம்முடைய முகத்தை விட்டு நீக்கி, கிறிஸ்துவினால் அந்த முக்காடு நீக்கப்பட்டு ஆவியானவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்த வாழ்வை, இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று வாழப்போகிற வாழ்க்கையை இந்த பூமியிலேயே, இந்த ஜென்ம சரீரத்தில் நாம் வாழும்போதே அதனுடைய ருசியை நாம் உணர்ந்து கொள்ள, சிறிதளவேனும் நாம் அதை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மூலமாக புதிய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் புதிய வாழ்வாக இருக்கிறது. ஆதாமுக்கு இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டது. மனித குலம் சிருஷ்டிக்கப்பட்ட போது பூமி அனைத்தையும் ஆளுகை செய்யுங்கள் என்று ஆளுகை மனித குலத்தின் கையிலே கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆதாம், தேவன் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்றான். ஆனால் அந்த சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து சொன்னது, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்னார் சாகவே சாவாய், சர்ப்பம் சொன்னது சாகவே சாவதில்லை. இந்த 2 வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நான் புசித்தால் நான் சாகவே சாவேன் என்று தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் தேவனோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக வாழ்ந்து வந்தார்கள்.
ஆனால் எப்பொழுது இந்த சர்ப்பத்தின் வார்த்தை, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அந்த சொன்ன வார்த்தையை விசுவாசித்து, சர்ப்பத்தின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படியாமற் போனார்களோ, எப்பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தையின் மீது அவிசுவாசம் வந்ததோ, அந்த நேரத்திலே அங்கு கீழ்ப்படியாமை வந்தது. விசுவாசம் நீங்கிய போது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு இருந்த விசுவாசம் நீங்கிய போது கீழ்ப்படியாமை வந்தது, பாவம் வந்தது, ஆளுகை நீக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் உட்பிரவேசித்தது. தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த ஆதாம் பாவம் செய்த போது அவனுடைய ஆவி மனிதன் மரித்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே அங்கு அவனுடைய ஆவி மரிக்கிறது. ஆவி ஜென்ம சரீரத்திற்கு உள்ளாக இருக்கிறது, ஆனால் செயலற்றதாக, தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையிலே ஆவி மனிதன், உள்ளான மனிதன், அவன் மரித்தவனாக ஜென்ம சரீரத்திற்குள்ளாக மாற்றப்படுகிறான். இந்த உள்ளான மனிதன் ஆளுகையை கொடுக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டவன். பாவத்தினாலே ஆவி மனிதன் மரிக்கிறான். ஆவி மனிதன் மரித்தபடினாலே மரணம் என்பது, ஆவி மனிதனுடைய மரணம் என்பது, இந்த உள்ளான மனிதன் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதவனாக, தேவனோடு கூட சேர்ந்து செயல்பட முடியாதவனாக மாறிப்போனான். எனவேதான் கர்த்தர் மீண்டுமாக ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்கி அவர்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்த போது அவர்கள் பாவத்திற்குள்ளாக மாறி ஆளுகையை இழந்து விட்டார்கள். எனவே ஒரு விசுவாசிக்கிற மனிதனை கர்த்தர் தேடினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எனவே ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்கி அவர்களுக்கு ஆளுகையை கொடுக்கிற திட்டத்தை கர்த்தர் கையில் எடுக்கிறார். யாத்ராகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. இங்கு ஆபிரகாம் விசுவாசித்தபடினாலே அவருடைய சந்ததியை அவர் ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அவர்களும் விசுவாசியாமல் போகிறார்கள். அவர்கள் விசுவாசியாமல் நியாய பிரமாணத்தை கேட்டு வாங்கி நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாமல் அவர்கள் தோற்று போனவர்களாக காணப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தை ஒரு மனுஷராலும் கடைபிடிக்க முடியவில்லை. எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்து நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கு ஆதாம் மரித்தான். பாவம் செய்தபடினாலே ஆதாம் மரித்தான். அவனுக்கு ஆளுகை எப்போது கொடுக்கப்பட்டது? மனித குலம் உருவாக்கப்படும் போதே ஆளுகை செய்கிறவர்களாக உருவாக்கப்பட்டார்கள். ஆளுகை கையிலே எப்பொழுது கொடுக்கப்பட்டது? அந்த தனிப்பட்ட மனிதனாகிய ஆதாமின் கையிலே ஆளுகை எப்போது கொடுக்கப்பட்டது? ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனித குலம் உருவாக்கப்பட்ட போது ஆளுகை கொடுக்கப்பட்டது. தனி மனிதனுடைய கையிலே ஆளுகை எப்பொழுது கொடுக்கப்படுகிறது? தேவன் ஆதாமுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். ஒரு தனி மனிதனுக்குள்ளே தேவனுடைய சுவாசம் கடந்து வரும்போது அந்த தனி மனிதனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி முதல்
மனித குலத்திற்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் எப்பொழுது ராஜாவாக சார்ஜ் எடுத்துக் கொள்கிறான், எப்பொழுது ராஜாவாக ஆளுகை செய்ய துவங்குகிறான் என்றால், அந்த மனிதனுக்குள்ளாக ஜீவ சுவாசம் ஊதப்படும் போது, ஜீவ சுவாசமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்பட துவங்கும் போதுதான் ஆளுகை கொடுக்கப்படுகிறது. மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, ஆதாமுடைய ஆவி மனிதன் பாவம் செய்த போது மரித்து விட்டான், தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதவனாக, தேவனோடு கூட சேர்ந்து செயல்பட முடியாதவனாக, அவனுக்குள்ளே ஊதப்பட்ட ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நடப்பிக்க முடியாதவனாக, மரித்தவனாக, பாவத்திற்கு மரித்தவனாக மாறிப்போனான். மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிற நாமும் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். இந்த பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிற நாம் மீண்டும் பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் மீண்டும் பிறக்கும் போதுதான், புது சிருஷ்டியாக பிறக்கும் போதுதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் உயிர்த்தெழ துவங்குகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் அனைவரும் பாவம் செய்தோம். எல்லோரும் பாவம் செய்தார்கள். எல்லோரும் கெட்டு போனார்கள். எல்லோரும் வழிவிலகி போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் செய்த பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே, ஆதாம் செய்த பாவத்திற்காக ஆதாமுடைய ஆவி மனிதன் மரித்தது. அதே போல நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஆவி மனிதன் மரித்திருக்கிறது. அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்ட போது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்த போது, நம்முடைய ஆவி மனிதனை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை கிரியை செய்ய துவங்கினது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின போது, நாமும் அந்த மரித்த ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கிற, உயிர்த்தெழுகிற ஆவி மனிதனாக மாறுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு பாக்கியம். இது மிகப்பெரிய பாக்கியம். வார்த்தையினால் சொல்ல முடியாத பாக்கியம். ஆதாம் ஒரு சின்ன பாவத்தினாலே, ஒரு சிறிய பாவத்தினாலே, அவிசுவாசத்தினாலே, கர்த்தர் சொன்ன வார்த்தை, அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனால் சர்ப்பம் சொன்னது, நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த இரண்டு வார்த்தையிலே எந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல் போன போது பாவத்திற்குள்ளாகி ஆளுகையை இழந்து போனார்கள். நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த ஆதாமும் ஏவாளும் தங்களை எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள்? சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசியாமற் போனபடியினாலே, சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படும்படியாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாகி போனார்கள். எதற்கு கீழ்ப்படியும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறது. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால்
நீதியின் பலன் நித்திய ஜீவனாக இருக்கிறது. எனவே நாம் எதற்கு நம்மை கீழ்ப்படிம்படியாக ஒப்பு கொடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கா, பிசாசின் வார்த்தைகளுக்கா? இந்த ஆதாமும் ஏவாளும் எதிராளியாகிய பிசாசின் வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படிம்படியாக ஒப்பு கொடுத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்களுடைய பாவத்தின் சம்பளம் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறபடினாலே, அவர்களுடைய ஆவி மனிதன் மரித்தவா இருக்கிறபடினாலே நம்முடைய ஆவி மனிதனும் மரித்ததாயிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லோருடைய பாவங்களையும், ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் அத்தனை பாவங்களையும் தன் மீது சுமந்தபடியினாலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உனக்காக எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நித்திய ஜீவனாகிய அவர், சாவாமை உள்ளவராகிய அவர், அழிவில்லாதவராகிய அவர், மகிமையான கர்த்தர் நமக்காக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் தொங்கின போது அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாகிய கர்த்தர் அங்கு சிலுவையிலே ஒரு அனாதையாக அத்தனை பாவங்களையும் சுமந்து கொண்டு அங்கு தொங்கின போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கதறினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அத்தனை பாவங்களும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டபடியினாலே, ஆதாம் செய்த ஒரு பாவத்தினாலே ஆதாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். இயேசுவின் மீது அத்தனை பாவங்களும் சுமத்தப்பட்ட போது இயேசு பிதாவாகிய தேவனிடமிருந்து அங்கு பிரிக்கப்படுகிறார். கர்த்தர் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனவே நாம் அடைய வேண்டிய மரணத்தை கர்த்தர் அங்கு ஏற்றுக்கொண்டபடியினாலே, மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவி மனிதனை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மரணத்தை உள்ளான மனிதன் மரித்தான். இதை லூக்கா 9ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. இங்கு ஒருவனை கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக சொல்லுகிறார். ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் முதலாவது போய் என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயை நான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று. அவர்கள் அப்பொழுது அந்த சரீர மரணம் அடைந்து அடக்கத்திற்காக காத்திருக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது மரிக்கிறார்களோ அவர்கள் அடக்கம் பண்ணின பின்பு அவருடைய வாழ்க்கைக்கு பின்பாக நான் ஊழியத்திற்கு வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஒரு செத்த சரீரம், ஒரு பிணம் இன்னொரு செத்த சரீரத்தை எவ்விதமாக அடக்கம் பண்ண முடியும்? இங்கு ஆவிக்குரிய மனிதன் மரித்தவனாக இருக்கிற ஜனங்கள் மரித்தோர். அவர்கள் சரீர மரணத்தை அடைந்த மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லுகிறார். எனவே ஆவிக்குரிய மனிதன் தேவனை விட்டு பிரிந்தவனாக இருக்கிறவன், செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கிறவன், பரிசுத்தாவியானவரை தனக்குள்ளே செயல்பட அனுமதிக்க முடியாமல் இருக்கிற நிலைமையில் இருக்கிறவன், பாவத்திலே நிலை கொண்டிருக்கிறவன், எதற்கு கீழ்ப்படியும்படி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அதற்கு அடிமையாக இருக்கிறவன், பாவத்திற்கு கீழ்ப்படியும்படி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறவன் மரித்தோராக இருக்கிறான். இதை லூக்கா 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இளைய குமாரன் திரும்ப வந்த போது தகப்பன் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த இளைய குமாரன்
அத்தனை சொத்துக்களையும் அவனுடைய பங்கையெல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு ஒரு பெரிய பணக்காரனாகத்தான் அவன் கடந்து சென்றான். அவன் சரீர மரணத்தை அடையவில்லை, ஆனால் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான். பிரிந்து சென்ற தகப்பனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். காணப்படாமற் போனான், இப்பொழுது காணப்பட்டான். தேவனுடைய சமூகத்திலே அவன் காணப்படவில்லை. தன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு அவன் அங்கு காணப்படவில்லை. இப்பொழுது அவன் காணப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவன் உயிர்த்தெழுந்திருக்கிறான். இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இவ்விதமாக இந்த ஆவிக்குரிய மரணம் நாம் பிறக்கும் போதே, நாம் பாவம் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும், பிள்ளைகள் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல நம்முடைய ஆவி மனிதன் மரித்ததாகத்தான் நாம் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பிறக்கும் போதே நாம் பாவிகளாகவே நாம் பிறக்கிறோம். இந்த ஆவி மனிதன் மரித்தவனாக, செயல்பட முடியாதவனாக நாம் பிறக்கிறோம். ஆனால் இந்த ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த மரித்ததா இருக்கிற ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதுதான் புது சிருஷ்டியாக இருக்கிறது. 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்து. சரீரம், ஜென்ம சரீரம் எனது அழிந்து போகக்கூடியது. இப்பொழுது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அழிவில்லாத வித்தினாலே, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியுமாக நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுகிறவர்களாக, நித்தியமாக வாழ்கிறவர்களாக, நித்தியமாக ஆளுகை செய்கிறவர்களாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இந்த மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்தை குறித்து, பாவ சரீரம் மரிப்பதை குறித்து, இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுவதை குறித்து ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பிழைப்போம்? பாவத்திற்கு நாம் எப்படி மரித்தோம்? அவருடைய மரணத்தின் சாயலில் நாம்
இணைக்கப்பட்டோம். நாம் எவ்விதமாக தேவனுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம்? தேவன் எதற்காக மரித்தார்? பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் மரித்திருக்கிறார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். பாவத்திற்கு நாம் மரித்தோம் என்றால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசு நமக்காக மரித்து விட்டார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து விட்டார். அவருடைய மரணத்துக்கு நாம் இணைக்கப்படும் போது நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம். இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிற அந்த நொடி பொழுதிலே நாம் அவருடைய மரணத்தோடு கூட நம்ம இணைத்துக்கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும். அதற்காக நாம் இயேசுவை விசுவாசித்த அந்த நொடியிலே நாம் ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். இயேசுவே தேவன் என்று, இயேசுவே நம்முடைய பாவத்திற்காக மரித்தார், அவரே நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நாம் இயேசுவை விசுவாசித்தோம் என்றால் நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தயக்கம் காட்ட மாட்டோம். இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்தார் என்று நாம் விசுவாசித்தோம் என்றால் உடனடியாக நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வோம். நாம் புதிய சிருஷ்டியாக மாறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கும். பிலிப்பு ஊழியம் செய்யும் போது நாம் பார்க்கிறோம், ரதத்தோடு கூட சேர்ந்து கொள் என்று ஆவியானவர் கொண்டு சேர்க்கிறார். கந்தாகை தேசத்து மந்திரிக்கு அவர் வேத வாக்கியங்களை சொன்ன போது அவர்கள் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கும் போதே தண்ணீரை பார்க்கும்போது தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற தடை என்ன என்று கேட்டு உடனடியாக ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்பொழுதுதான் சுவிசேஷத்தை கேட்கிறார், உடனடியாக ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார். எனவே நீங்கள் இயேசுவை தேவன் என்று விசுவாசித்தீர்கள் என்றால், உங்களுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக ஞானஸ்நானம் எடுப்பீர்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் கழித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்பினார், பிதாவின் மகிமையினாலே. அதுபோல நாமும் ஞானஸ்நானம் பெறும்போது தண்ணீருக்கு உள்ளாக செல்லும் போது இயேசுவின் மரண சரீரத்தோடு இணைக்கப்பட்டு அந்த தண்ணீருக்கு அடியில் நாம் செல்லுகிறோம். இந்த தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழும்பினது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. நம்முடைய பாவத்திற்கு நாம் மரித்து இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்தால், நாம் இயேசுவை விசுவாசித்தால் நாமும் இனி மரிப்பதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் இனி மரிப்பதில்லை. நாம் இயேசுவை விசுவாசித்தால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் மரிப்பதில்லை. எனவே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எனவே நம்முடைய சரீரம், நம்முடைய ஜென்ம சரீரம், அந்த மரித்த சரீரம் பாவத்திற்கு மரித்து போனது. இனி பிழைத்திருக்கிறது, தேவனுக்காக பிழைத்திருக்கிறது. பிழைத்திருக்கிறவர்களாகிய நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். நாம் பாவத்திற்காக பிழைத்திருக்கவில்லை. எனவே நம்முடைய சரீரத்திலே இனி பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக. நாம் இயேசுவை விசுவாசித்தோம் என்றால், நாம் உண்மையாகவே இயேசுவை விசுவாசித்தோம் என்றால் நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவரோடு கூட மகிமையின் சாயலாக மறுரூபம் அடைந்திருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சரீரத்திலே பாவம் இனி ஆளுகை செய்ய முடியாது. எதற்கு கீழ்ப்படியும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். எனவே நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எனவே இவ்விதமாக ஆவிக்குரிய மனிதன் புது சிருஷ்டியாக மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்படுவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 18 23 வரை நாம் வாசிக்கும் போது, மகதலேனா மரியாள் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாளாகிய அதிகாலையிலே அவர் உயிரோடு எழுந்தார். மகதலேனா மரியாள் இருட்டோடே கல்லறைக்கு சென்ற போது அங்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். வாரத்தின் முதல் நாளாகிய சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நிற்கிறார். இங்கு உயிர்த்தெழுந்த இயேசு மறுரூபம் அடைந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டார். மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். அவர் வந்து நின்று தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்பொழுது இயேசு மறுரூபம் அடைந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அந்த ராவிருந்திலே முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். எனவே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்றது போல இவர்களும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இந்த இயேசுவை விசுவாசித்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இவர்கள் மேல் இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஞான ஸ்நானம் எடுக்கும் போது ஆவி மனுஷன் மீண்டுமாக பிறக்கிறான். ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, உள்ளான மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான், அவனுக்கு ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. நம்முடைய உள்ளான மனிதன் எப்பொழுது மீண்டுமாக பிறக்கிறான்? நம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது மீண்டுமாக ஆவி மனிதன், உள்ளான மனிதன் உயிர் பெற்று எழும்புகிறான். தேவனுடைய உயிர்த்தெழுதின் சாயலிலே இணைக்கப்பட்டு மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்படுகிறான். புதிய சிருஷ்டியாக பிறக்கிறான். இந்த புதிய சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்ட இந்த உள்ளான மனிதன், ஆதாமுக்கு கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினது போல இந்த விசுவாசிக்கிறவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். புது சிருஷ்டியாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமுக்கு கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதுபோல ஞானஸ்நானம் எடுத்து தேவனை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்று புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிற நம் மீது இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு நமக்கு மீண்டுமாக ஜீவ சுவாசம் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே ஜீவ சுவாசமாக இருக்கிறார். இதை நாம் யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை சிருஷ்டித்தது என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய சுவாசம் இங்கு ஊதப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜீவ சுவாசம் மறுபடியுமாக ஊதப்படுகிறது. ஆதாமுக்கு ஆளுகை எப்பொழுது கொடுக்கப்பட்டது? ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட போது ஆளுகை கொடுக்கப்பட்டது. தனிப்பட்ட மனிதனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது ஜீவ சுவாசத்தை ஊதின போது. அதை போல
ஞானஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய மனிதன் புது சிருஷ்டியாக மீண்டுமாக பிறந்திருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் அனுப்பும்போது நாம் ஆளுகையை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மீண்டும் நீங்கள் பயப்படுகிறதற்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாகிறோம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது யோவான் 21:5 வாசிக்கிறோம். சீஷர்களை பார்த்து சீஷர்களே என்று கூறவில்லை, சிநேகிதரே என்று கூறவில்லை, என் ஊழியக்காரரே என்று கூறவில்லை, பிள்ளைகளே என்று கூறினார். எனவே இயேசு மறுரூபம் அடைந்த போது ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இவர் உயிர்த்தெழுந்த அன்றைய தின சாயங்கால வேளையிலே ஊதினார் இயேசு கிறிஸ்து. எனவே அதற்கு பின்பாக இந்த ஜீவ சுவாசத்தை ஊதினதற்கு பின்பாக அவர்கள் ஜீவன சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே என்று கூறுகிறார். அதுபோல மீண்டுமாக ஜீவ சுவாசமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். இங்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய ஜீவ சுவாசமாக இங்கு ஊதப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வந்தார் அடையாளங்களோடு. எனவே அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. பிள்ளைகள் என்றால் சொத்திலே பங்கு உண்டு. ராஜாவின் பிள்ளை ராஜாவாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நாம் மத்தேயு 21:4 வாசிக்கிறோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று இங்கு வாசிக்கிறோம். மத்தேயு 27:37 வாசிக்கிறோம். யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று சிலுவையிலே அவருக்கு எழுதி வைத்தார்கள். வெளிப்படுத்தல் 17:4 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால். வெளிப்படுத்தல் 19:13-16 வாசிக்கும் போது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ராஜாக்களாக நாம் இருக்கிறோம். ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாகிய நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். இதிலே நமக்கு எந்த சந்தேகமுமே தேவையில்லை. ஆதாம் அவிசுவாசித்த போது பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிம்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், அவிசுவாசத்தில் இருந்து விலகுங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். எனவே இங்கு நாம் ஆதாமின் மரணத்தை பார்த்தோம், ஆவிக்குரிய மரணம். நம்முடைய ஆவிக்குரிய மரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்து
உயிர் தெழுந்தார் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மரண சரீரம் இயேசுவினுடைய மரண சரீரத்துக்கோடு இணைக்கப்பட்டு நாம் உயிர் ஞானஸ்நானம் பெற்று மேலே எழும்பும்போது நம்முடைய புதிய சிருஷ்டியாகிய புதிய மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் சரீரத்தோடு கூட இணைக்கப்படுகிறது. நம்முடைய ஆவி தேவனோடு கூட இணைக்கப்படுகிறது. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய ஆவியோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம். இயேசு தாமே சொல்லுகிறார், மார்க் 16ஆம் அதிகாரத்திலே 16 வாசிக்கும் போது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு சொல்லுகிறார், உயிர் தெழுந்த பின்பு அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆவியினால் பிறப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு நிக்கோதேமுக்கு அங்கு சொல்லுகிறார். நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் என்று சொல்லும் போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் தான் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாக, தேவனுடைய புத்திரராக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யம் என்றால் நாம் உண்மையாக பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான காலம் இருக்கிறது. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை இந்த பூமியிலேயே வாழ்வது, புதிய வாழ்வை, பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்வை இந்த பூமியிலே வாழ்வதுதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறி இந்த புதிய வாழ்க்கையாகிய, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது நம்முடைய மாம்ச சரீரம், ஜென்ம சரீரம் நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய சரீரம் ஆவியானவரால் பிறக்கிறது. ஆவியானவரால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியானவரால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவன்
நித்திய ஜீவனை அடைய வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது. இந்த பாம்பினாலே கடிக்கப்பட்டவர்கள், அந்த சர்ப்பத்தினாலே பாவத்திற்கு உட்பட்டவர்கள் அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது பிழைத்தார்கள். சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் என்ற வார்த்தையை விசுவாசித்து நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதை போல இயேசுவை நோக்கி பார்த்தால், இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவன் உடனடியாக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வான். அவன் ஜலத்தினால் பிறப்பான். அவன் ஆவியினால் பிறப்பது இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை அவன் மீது ஊதுவார். காற்றானது எங்கிருந்து வருகிறது என்று உனக்கு தெரியாது, ஆனால் அதன் சத்தத்தை நீ கேட்கிறாய். அதுபோல பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய கண்களால் காண முடியவில்லை என்றாலும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். இதுவே ஆவியானவரால் பிறக்கிறதாக இருக்கிறது. காற்றினுடைய சத்தத்தை நீ கேட்கிறாய், அது எங்கிருந்து வருகிறது என்று உனக்கு தெரியவில்லை என்றாலும் அதனுடைய சத்தத்தை நீ கேட்கிறாய். ஆவியானவரை நீங்கள் காணவில்லை என்றாலும் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆவியானவரால் பிறக்கிறவன் இப்படியே இருக்கிறான். ஜீவ சுவாசமாகிய ஆவியானவர். குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, ஜீவ சுவாசத்தை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் பரிசுத்த ஆவியானவரை அடையும்படிக்கு, ஜீவ சுவாசத்தை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நாம் ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவை தந்தருளி, இயேசுவை விசுவாசிக்கிறவன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இயேசுவை தந்தருளி இருக்கிறார். ஆவியினால் பிறக்க வேண்டும், ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இயேசுவை விசுவாசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், தேவனிலிருந்து பிரிந்து போகாத வாழ்க்கையை கொடுக்கிறார், ஆவிக்குரிய மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறார், நித்தியமாக வாழுகிற உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிறார். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். எனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்கும் போது நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாக இருக்கிறார். நாம் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் மறுபடியுமாக பிறக்கிறோம். நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு தந்தருளுகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்களே. இயேசுவை விசுவாசித்து புது சிருஷ்டியாக ஞான ஸ்நானம் எடுத்து புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய தகப்பனாகிய பரம பிதாவானவர் நன்மையான ஈவாகிய பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது.
என்னை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவன், ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை விசுவாசிக்கிறவன், அவன் தன்னுடைய விசுவாசத்தை ஞானஸ்நானத்திலே அவன் கிரியையாக அவன் காண்பிக்கிறான். தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னவாக இருக்கிறது என்று ஜனங்கள் இயேசுவினிடத்தில் கேட்டபோது அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் ஞானஸ்நானம் எடுப்பீர்கள். விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம் போதுமானது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவும் குமாரனும் நித்திய ஜீவன், பரிசுத்த ஆவி. இதுதான் திருத்துவமாக இருக்கிறது. எனவே நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவ சரீரம் மரிக்கிறது. இயேசுவின் மரணத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டு, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்படுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 4:10-11 வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய ஜீவன் இந்த சரீரத்திலே, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்திலே விளங்குகிறது. அதற்காக நாம் இயேசுவின் நிமித்தம் எப்பொழுதும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்தை விட்டு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். எனவே பாவத்திற்கு மரித்த இந்த சரீரத்திலே இனிமேல் பாவம் ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினாலே இந்த சரீரம் பாவம் செய்ய முடியாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எனவே உயிரோடு இருக்கிற நாங்கள், இந்த சரீரத்திலே உயிரோடு வாழ்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கும் போது, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறபடினாலே நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே நம் எல்லாருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார். எனவே எல்லாரும் மரித்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு பிழைத்திருக்கிறபடி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியானவரால் பிறப்பது ஆவியாயிருக்கும். எனவே நாம் இயேசுவோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆவி மனிதன் செயல்பட துவங்கி இருக்கிற நாம், உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி மனிதனை பெற்றிருக்கிற நாம், தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட ஆவி மனிதனை பெற்றிருக்கிற நாம்
இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். எனவே நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். இனிமேலும் சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே, ஜாதியின் அடிப்படையிலே நீங்கள் ஒருவரை மதிப்பீடு செய்தீர்கள் என்றால் நீங்கள் எவ்விதமாக அவர்களை மதிப்பீடு செய்கிறீர்கள்? நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவையே நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். கிறிஸ்துவையே நாங்கள் ஆவிக்குள்ளாக தான் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனை நீங்கள் மாம்சத்தின்படி அறிந்தீர்கள் என்றால் அது எவ்வளவு பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. உங்களுடைய நிலைமை, ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய நிலைமை எவ்வளவு குறைவானதாக காணப்படுகிறது. மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். சபைக்குள்ளாக காம விகாரம் எப்படி வருகிறது? வேசித்தனம், விபச்சாரம் எப்படி வருகிறது? சபைக்குள்ளே இருக்கிற ஆராதனை குழுவினர்களுக்குள்ளே பாவம் எப்படி வருகிறது? ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்கிற இடத்திலே உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற புது சிருஷ்டியாயிருக்கிற தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவிக்குரிய மனிதர்கள் இணைந்து ஆராதிக்கிற இடத்திலே ஒரு ஆவிக்குரிய மனிதன் இன்னொரு ஆவிக்குரிய மனிதனோடு கூட பாவம் செய்ய கூடுமா? இது எப்படி நடைபெறுகிறது? இது நடைபெறுகிறது என்றால் உங்களுடைய நிலைமை என்ன? நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிறார். நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் உங்களில் பிழைத்திருக்கிறான். ஆவிக்குரிய மனிதன் உங்களில் கிரியை செய்கிறான். அவன் பாவத்திற்கு அடிமையாக மாட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் ஆவிக்குரிய மனிதன் மரித்து விடுவான். நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒருவன் எப்பொழுது புது சிருஷ்டியாக மாறுகிறான்? ஆதாம் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டார் அல்லவா? புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு ஜீவ சுவாசம் ஊதப்பட்டு புது சிருஷ்டியாக, எந்த பாவமும் இல்லாத பழுதற்றவராக, களங்கமற்றவராக, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று பிரியமானவராக, இன்பமானவராக இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த போது பிதா வானத்தில் இருந்து சொன்னார், இதோ என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவ்விதமாக இயேசுவுக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் தான் இதையெல்லாம் செய்கிறார். இதையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஊழியம், இப்பொழுது நாம் செய்கின்ற ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இந்த ஆவி மனிதன் பாவத்தினாலே மரித்து தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு கூட அவன் ஒப்புரவாகக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னவெனில், தேவன்
உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கு இப்பொழுது நமக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியம், ஒப்புரவாகுதலின் உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாவது. ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் கிறிஸ்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறார், தேவனோடு கூட நம்மை இணைக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இங்கு நாம் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இயேசுவை பார்த்து பிதா சொல்லுகிறார், என்னுடைய நேசகுமாரன் என்று. மறுரூபமான இயேசுவை பார்த்து நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். ஞான ஸ்நானம் பெற்ற போது, புது சிருஷ்டியாக நீங்கள் பிறக்கும் போது, ஜலத்தினாலே பிறக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்து அமருகிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வந்து அமரும் போது தேவன் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் ஆவியினால் பிறக்கிறீர்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆவியினால் பிறவாதவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய மனுஷன் செயல்பட துவங்குகிறான், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கும்போது நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இவ்விதமாக கிறிஸ்து உங்களில் இருந்தால், பரிசுத்த ஆவியானவராகிய நித்திய ஜீவன் உங்களில் இருந்தால்,
உங்களுடைய சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்கும். உங்களுடைய ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தார் என்றால், உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரம் மறுரூபமாக்கப்படும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று நாம் வாசிக்கிறோம். மீட்கப்படும் நாள், சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே. அதுவும் அல்லாமல் 23ஆம் வசனம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். 19ஆம் வசனம், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. எனவே தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அது நடைபெறுகிறது. சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல, அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஆவியானவர் தான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இயேசுவை விசுவாசித்தால் பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நாம் பாவத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் மீண்டுமாக சென்று விடுவோம். எனவே நாம் தேவனை விசுவாசிக்கிற நாம் பாவத்தோடு கூட நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. எனவே நாம் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம். ஆனாலும் முழுவதுமாக நாம் ஆளுகையை பெற்றுக்கொள்ளவில்லை. முழுவதுமாக நாம் எப்பொழுது ஆளுகையை பெற்றுக்கொள்வோம் என்றால் இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும்போது, இந்த அழிவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் அழிவில்லாமையை தரித்து கொள்ளும் போது, இந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரம் கனவீனம் உள்ளதாகி இந்த சரீரம் கனமுள்ளதாக மாற்றப்படும் போது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டும் போது நாம் முழுவதுமாக தேவனுடைய புத்திரர்களாக செயல்பட துவங்குகிறோம். முழுவதுமாக ஆளுகையை பெற்றுக்கொள்ள தொடங்குகிறோம். ராஜாக்களாக செயல்பட துவங்குகிறோம். எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நடைபெறுகிறது. எனவே நாம் தேவனை விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது புது சிருஷ்டியாக மாறி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய மனிதனாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். விதமாக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, இந்த புது வாழ்வின் தன்மை எப்படிப்பட்டது,
ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் இங்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் இதற்காகத்தான் நாம் காத்திருந்து தவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில், நம்முடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை நமக்கு பூமியிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை முழுவதுமாக நாம் பரலோக ராஜ்யத்திலே வாழுகிறோம். அது எப்படி இருக்கும் என்று இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை, கேடு உண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாழ்வுதான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த வாழ்வுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. புது சிருஷ்டியாயிருக்கிற நமக்கு இந்த வாழ்க்கை தான் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். விதமாக ஆவியானவர் பரிபூரணமாக அங்கு கிரியை செய்கிறார். கர்த்தருடைய 7 ஆவிகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவருடைய ஆளுகை 1000 வருட அரசாட்சியிலே விதமாகத்தான் இருக்க போகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை, ஆளுகையை கரத்தில் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஆவியானவர் பரிபூரணமாக செயல்படுகிற வாழ்க்கை இவ்விதமாக இருக்கிறது. எனவே இதுதான் புது வாழ்வின் தன்மையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த புதிய வாழ்க்கையை
ராஜாக்களாக ஆளுகை செய்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்பட அனுமதிக்க வேண்டும். புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நாம், பரிசுத்த ஆவியானவராகிய நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நாம், ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழ பெற்றிருக்கிற நாம், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இங்கு விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், புது சிருஷ்டி ஆகிறார்கள். புது சிருஷ்டிக்கு தேவன் ஜீவ சுவாசமாகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பேசினேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நாம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக பேசுவதற்கு நாம் அனுமதிக்கிறோம். அந்தபடியே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிற நேரத்திலே ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். எனவே நாம் ஆவியானவருடைய பாஷையை பேசும்போது நாம் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறோம். அந்நிய பாஷையை பேசும்போது ஆவியானவரை செயல்பட அனுமதிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாகிய நாம் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவியானவருடைய பாஷையை பேசுவீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள்.